ஒரு நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தமாவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் அவருடைய கிரியைகளை நம் மத்தியிலே செய்தருளுவாராக. 3 யோவான் 11வது வசனத்தை நாம் இந்த நாளிலே முதலாவது வாசிக்க கேட்கலாம். 3 யோவான் முதல்ல தமிழில் வாசிங்க, அதுக்கப்புறம் சிஸ்டர் ஹிந்தியில் வாசிப்பாங்க. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. वासिंगे सिस्टर। 3 यूहन्ना 11वां वचन। हे प्रिय, बुराई की नहीं पर भलाई के अनुयायी हो। जो भलाई करता है वह परमेश्वर की ओर से है, पर जो बुराई करता है उसने परमेश्वर को नहीं देखा। அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இந்த வேத வசனத்தை வாசித்தோம். प्रिय लोगों, इन दिनों में हमने ये वचन पढ़े। இங்கே நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पे भलाई करने वाला परमेश्वर की ओर से है। இந்த நன்மை செய்கிறவனை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். भलाई करने वाले के ऊपर से इन दिनों में हम मनन करेंगे। வேத வசனம் சொல்லுகிறது அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वचन कहता है कि वो परमेश्वर की ओर से है। இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நன்மை செய்கிறவன், भलाई करने वाला। इस विषय में आज मनन करेंगे। அதுல ஒரு சப் டைட்டில், இன்னொரு தலைப்பு இருக்கிறது, யாருக்கு செய்ய வேண்டும். और एक विषय है, हम किसके लिए भलाई करना चाहिए। ஏனென்றால் மாலை இந்திய ஆராதனையிலும் இதே தலைப்பில் அந்த நன்மை செய்கிறவன் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்பதை தியானிப்பதினாலே இப்படி ஒரு சப்டைட்டில் இதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि शाम के समय में जो आराधना है उसमें किसके लिए भलाई करना चाहिए, वैसा एक विषय पे हम मनन करेंगे। நன்றாய் கவனிங்கள், நம்முடைய வாழ்விலே நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். अच्छे से ध्यान दीजिए, हमारी जिंदगी में हमें भलाई करना चाहिए। இந்த மாதத்திலே நாம் வாக்குத்தத்த வசனமும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லுகிறதான வார்த்தையை நாம் தியானித்தோம். देखिए, इस महीने परमेश्वर ने में वायदा का वचन किया है कि भलाई करो। பாருங்க, தேவன் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். देखिए, परमेश्वर भलाई करता है। அவரால் உண்டாக்கப்பட்ட நாமும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். उसके थ्रू बनाए गए हमें भी भलाई करना चाहिए। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह के बारे में पवित्र शास्त्र कहता है, அவர் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்த நாட்களிலே எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராய் இருந்தார். पृथ्वी में आके जब तक जिए तब तक वो भलाई कर रहा था। அதற்கு அந்த பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். पवित्र आत्मा से वो भरा गया। பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நம்மை நன்மை செய்ய வைக்கிறார்கள். देखिए, पिता, पुत्र और पवित्र आत्मा, ये तीनों मिलकर हमें भलाई करने के लिए हमें मदद करते हैं। அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். इसलिए यहाँ पर लिखा है, जो भलाई करता है वो परमेश्वर के ओर से है। இன்னும் எபிரேய நிருபக்காரர் விதமாக சொல்லுகிறார். इब्रानियों में इस तरह कहता है, அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். ऐसे बलिदानों से परमेश्वर प्रसन्न होता है। இது ஒரு பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसे एक बलि कहा गया है। நாம் ஒருவருக்கு நன்மை செய்வது என்பது, हम किसी को भलाई करेंगे तो அது ஒரு பலி செலுத்துவதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. बलि चढ़ाने के रूप से कहा गया है। அதிலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसमें परमेश्वर प्रसन्न होते हैं। அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்ம யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். प्रिय लोगों, इन दिनों में हमें किसे भलाई करना चाहिए, उस विषय हमें देखना है। இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ये वचन के अनुसार अगर हम देखें तो பிதாவானவர் நன்மை செய்கிறவர், पिता परमेश्वर हमारा भलाई करने वाला, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், यीशु मसीह भी भलाई करने वाला, பரிசுத்த ஆவியானவர் அதற்காக நிரப்பி உதவி செய்கிறவர், पवित्र आत्मा हमें भरकर उसमें मदद करते हैं। அப்போ இந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட நாம்
ये प्रसन्न को जो पाए हुए நம்ம எல்லாரும் நன்மை செய்கிறவர்கள். हम सब भलाई करने वाले हैं। அல்லேலூயா. आमेन। அப்ப நம்ம யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள போகிறோம். हमें किसे भलाई करना चाहिए उन दिनों में हम जानेंगे। அது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6, 9, 10 ஆகிய வசனங்களிலே பவுல் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். गलातियों की पुस्तक में 6वां अध्याय 6, 9, 10 में लिखा है। அந்த வசனங்களை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். वचन को आप ले लीजिए। நான் சொல்லும்போது நீங்கள் அதை கவனியுங்கள். जब मैं कहूँगा आप ध्यान दीजिए। அதிலே முதலாவது 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 6वां वचन में कहा है, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். அந்த வசனத்தை வாசிச்சிருங்க, हिंदीல வாசிச்சிருங்க. जो वचन की शिक्षा पाता है वह सब अच्छी वस्तुओं में सिखाने वाले को भागी करे। இந்த 6வது வசனத்தை நாம் முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். 6वां वचन हम पहला लेंगे। அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, इसमें इस तरह लिखा है, யார் நமக்கு திருவசனத்தை உபதேசிக்கிறார்களோ जो हमें वचन की शिक्षा देता है அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். हमें उसे भलाई करना चाहिए। அதைத்தான் முதலாவது கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். गलातियों में पौल इस तरह कहता है, நமக்கு யார் உபதேசம் பண்ணுகிறார்கள்? हमें कौन उपदेश देता है? நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை யார் சொல்லித் தருகிறார்கள்? परमेश्वर का जो वचन को हमें कौन शिक्षा देता है? குறிப்பாக நேரடியாக உங்கள் சபையின் போதகர் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லித் தருகிறார்கள். देखिए आपके कलीसिया का पासवान आपको वो सिखाते हैं। இன்னும் பாருங்க, நம்முடைய ஸ்தாபன ஊழியங்களின் அந்த வரிசைகள், வட்ட போதகர், மாவட்ட போதகர், தலைமை போதகர், இவர்களெல்லாம் இதற்கு अनुकूलमाயிருக்கிறார்கள். देखिए हमारे केंद्र कलीसिया में जो लाइन के अनुवारिक रखा है वो सब हमारे हमें सिखाते हैं। இப்போ பாருங்க, இப்படிப்பட்டதான தேவ ஊழியர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், நாம் வசனங்களால் உபதேசிக்கப்பட உதவி செய்கிறார்கள். देखिए हमारे पासवान लोग हमें वचन के द्वारा शिक्षा पाने के लिए हमें मदद करते हैं। இவர்கள் நமக்கு வசனத்தை போதிக்கிறார்கள். वचन को हमें सिखाते हैं। அப்போ முதலாவது திருவசனத்தை நமக்கு போதிக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். पहले जो वचन की शिक्षा देते हैं उसे हमें भलाई करना चाहिए। நாம் ஊழியருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க जो வேண்டும். सेवकाई निभाते हैं उनको भी हमें भलाई करना चाहिए। பவுல் இதை அவருடைய அனுபவத்திலிருந்து சில காரியங்களை சொல்லுகிறார். पौल अपने अनुभव से ये कहता है। அதிலே ரோமர் 16:23 அவர் சொல்லுகிறார், रोमियो को पुस्तक 16:23 में ऐसा कहता है। அங்கே ஒரு நபரை அவர் குறிப்பிடுகிறார். वहाँ पे एक व्यक्ति के बारे में कहा है। அங்கே காயு என்று சொல்லப்படுகிறதான ஒரு நபரை பவுல் குறிப்பிடுகிறார். गायु करके एक व्यक्ति के बारे में पौल लिखता है। அந்த காயு தன்னை உபசரித்ததாக சொல்லுகிறார். गायु इस तरह कहता है, उन्होंने मुझे संभाला। ஊழியக்காரனாகிய அந்த பவுலை உபசரித்ததாக சொல்லுகிறார். जो पासवान को उसने उनकी सेवकाई की, उनको देखभाल किया, उसके बारे में लिखा है। இந்த காயு என்று சொல்லப்படுகிறவர் கொரிந்திய பட்டணத்தை சார்ந்தவர். जो कायु नाम का व्यक्ति है वो कोरिंदो के देश के वासी है। இவர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய பவுலுக்கு நன்மை செய்தார். वो अपने जो पासवान है जो पौल, उसकी भलाई किया उसने। அப்ப பாருங்க, அப்படிப்பட்டதான உபசரிக்கிற ஒரு நன்மையை செய்தார். देखिए देखभाल करने वाला एक सेवकाई निभाई। நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டதான நன்மைகளை நம்முடைய ஊழியர்களுக்கு நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमें भी हर एक को अपने पासवान की भलाई करना चाहिए। உபசரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். जो उनकी मांगे पूरी करे, उनकी देखभाल करे। பொதுவாக ஊழியர்கள் எல்லாருமே தங்களுடைய காரியங்களை வெளியே சொல்ல மாட்டார்கள். देखिए पासवान जो उनकी जो जरूरत है वो बाहर नहीं कहते, ஏன்னா அதுதான் அவர்களுடைய உண்மையான ஒரு பிரதிஷ்டை. क्योंकि वो उनमें सच्चाई से निभाना चाहिए। அவர்களுடைய சரீர பலவீனமாய் இருக்கட்டும், चाहे शरीर में कमजोरी, அவர்களுடைய தேவைகளாய் இருக்கட்டும், चाहे उनकी जरूरतें, அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கும். उनको अंदर ही अंदर बहुत सारे समस्या है, ஏனென்றால் அவர்களும் மனிதர்கள் தானே. क्योंकि वो भी इंसान ही है। அந்த பிரச்சனைகளை எல்லாம் தங்களுடைய விசுவாசிகளிடத்திலே வெளிப்படுத்தவும் மாட்டார்கள், சொல்லவும் மாட்டார்கள். उस सारे समस्या को अपने विश्वासी के सामने नहीं कहते, ஏனென்றால் அது சரியானதும் அல்ல. क्योंकि वो सही नहीं है।
நான் சரியாய் ஊழியம் செய்கிறவர்களை சொல்லுகிறேன். मैं सही तरीके से जो अपना सेवकाई निभा रहे हैं उनके बारे में कहता हूँ। யாராவது வழியிலே தெரிந்து விட்டாலே அவர்கள் மனவருந்துகிறவர்கள் அப்படிப்பட்ட ஊழியர்கள். अगर किसी के बारे में अगर मालूम पड़ गया हो वो अपने आप में संकोच पाते हैं, அதனால நம்மளும் பேசாம இருந்திடக்கூடாது. इसलिए हमें भी चुप नहीं रहना चाहिए, அவர்களை விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். उनके हालातों को पूछना चाहिए। அப்படி அன்றைக்கு பவுலை அந்த காயு விசாரித்தார். उसी तरह पौलुस को कायू ने पूछताछ किया। அப்படி விசாரிக்கிற நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ऐसा में पूछताछ करने की वैसा भलाई हमें करना चाहिए। இதைத்தான் நாம் முதலாவது பார்க்கிறோம். इसे हम पहले देखते हैं। இன்னும் அந்த பவுலுடைய வாழ்விலே और पौलुस की जिंदगी में ஒனேசுபேரு என்கிறதான ஒரு குடும்பத்தார் அவரை விசாரித்தார்கள். ओनेसिफेरू ऐसा एक घर वाले उनकी रक्षा की। 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 16, 17, 18 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. सेकंड तीमुथियुस 1वां अध्याय 16, அங்கே பவுல் அதை சொல்லி காண்பிக்கிறார். वहाँ पे पौलुस ऐसा कहते हैं, ஒனேசுபேரின் வீட்டார் எனக்கு நன்மை செய்தார்கள். वो ओनेसिफेर के घराने ने मुझे मदद की। அப்ப பாருங்க, ஒரு தனி மனிதனாகிய காயு பவுலை விசாரித்தார். देखिए एक अकेला व्यक्ति जो कायू है उसने पौलुस की मांगे पूरी की। இன்னும் ஒரு குடும்பம் அந்த ஊழியக்காரனாகிய தன்னுடைய ஊழியக்காரனாகிய பவுலுக்கு நன்மை செய்தார்கள். उतना ही नहीं, देखिए यहाँ पर एक परिवार मिलकर पौलुस को जो अपनी उसकी कमी को पूरा करते हैं। இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ऐसा कार्यों को हम देखते हैं। அவங்க என்ன வேலை செய்தார்கள் என்றால், वे लोग ने क्या किया काम, அங்கே நம்ம அந்த வேத பகுதியில வாசிக்கும் போது जो वचन पढ़ते समय அவர்கள் இளைப்பாற பண்ணினார்களாம். அந்த 16வது வசனத்துல இருக்கிறது. क्योंकि उसने बहुत बार मेरे जी को ठंडा किया। அவர்கள் இளைப்பாற பண்ணினார்கள். कि जी को ठंडा किया। அவங்க இந்தியில சொல்றது சரியா நம்ம தமிழ்ல சொன்னோம்னா அவங்க மனதை குளிர பண்ணினார்கள். சரி, அப்ப பாருங்க, ஊழியர்களுடைய மனதை குளிர பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். देखिए हमारे पासवान के जो मन को हमें ठंडा करना चाहिए, அதுதான் இளைப்பாற பண்ணுவது, वही आराम शांति देना। அப்படிப்பட்டதான ஒரு நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். इस तरह की भलाई हमें करना चाहिए, அவருடைய மனது குளிர வேண்டும். कि मन को ठंडक पहुंचाना, அது ஒரு நன்மையாய் இருக்கிறது. एक भलाई है। அடுத்ததாக எப்பாப்பிராதீத்து என்கிற ஒரு நபர் பவுலுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறார். इसके बाद एप्पाफ्रातीतु ऐसा एक व्यक्ति पौलुस को मदद करता அது है। பிலிப்பியர் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது. फिलिप्पियों का पुस्तक 2 अध्याय 25 पर लिखा है। அங்கே அவரை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ इस तरह लिखा है, என் குறைச்சலிலே எப்பாப்பிராதீத்து எனக்கு உதவி செய்தார் என்று பவுல் சொல்லுகிறார். मेरी कमी घटियों में वो एप्पाफ्रातीतु मेरा मदद किया। அப்ப பாருங்க, இந்த 3 நபர்களும் 3 விதமான காரியங்களை செய்தார்கள். देखिए तीनों व्यक्ति तीनों तरीके के अलग अलग काम करते அந்த हैं। கொரிந்திய காயு பவுலை விசாரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कोरिन्थियों का जो कायू है वो पौलुस को पूछताछ किया, விசாரித்து நன்மை செய்தார். अपना पूछकर उसकी कमी घटी पूरा किया। அந்த ஒனேசிபேரின் வீட்டார் பவுலுடைய மனதை குளிர பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ओनेसिफेर घर वाले पौलुस की मन को ठंडा किया। இந்த எப்பாப்ராதீத்து குறைச்சலில் உதவி செய்தார்கள். जो एप्पाफ्रातीतु है उनकी कमी घटियों को पूरा किया। அந்த ஊழியர்களுடைய குறைவு என்னவா இருக்கிறது? जो पासवान की क्या कमी है, அவர்கள் எதிலே குறைச்சலுள்ளவர்களாய் இருக்கிறார்கள்? किस में कमी घटी थे, ஏதோ ஒரு தேவை உள்ளவர்களாய் இருக்கிறார்களா? उनकी क्या जरूरत थी, அதிலே அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருந்தார். उसमें उनकी मदद करना पूरा किया। இப்படி 3 விதங்களிலே தனக்கு உதவி செய்தவர்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். ऐसा 3 लोगों को पौलुस बताता है जो मदद किया। அப்படி நாமும் நன்மை செய்கிறவர்கள் इसे हम भी जो भलाई करने वाले, நாம் முதலாவது நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கும். पहले हमें हमारी पासवान की मदद करना चाहिए। அடுத்ததாக दूसरा, அந்த ஊழியர்களின் வரிசையிலே जो पासवान की जो लाइन पर மிஷனரிகளுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க जो வேண்டும். मिशनरी लोग हैं उनकी भलाई करना चाहिए। 3 யோவான் 6வது வசனத்திலும் 7, 8 ஆகிய வசனங்களிலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. तीसरा योवान की पुस्तक 6, 7, 8 ஆகிய வசனங்களிலே 6, 7, 8 में लिखा है, அதிலே மிஷனரிக்கு
அங்கே செய்த நன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ पर मिशनरी लोगों के लिए क्या भलाई किया उसके बारे में लिखा है। அந்த 3 யோவான் காயு என்று சொல்லப்படுகிறதான ஒருவருக்கு எழுதப்பட்டது. तीसरा यूहन्ना जो कायु है उसके लिए लिखा है। நான் முதல்ல சொன்ன அந்த கொரிந்திய காயு அல்ல இது. जब मैं पहले कहा जो कोरिन्थियों का जो कायु था वो இவர் नहीं, எபேசு காயு. இவர் एबेसु की कायु அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. उनके लिए कहा है। அவருக்கு அந்த 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6वां वचन पे हम इस तरह पढ़ते हैं कि வாசிருங்க, அந்த வசனத்தை வாசிருங்க. उन्होंने मंडली के सामने तेरे प्रेम की गवाही दी थी, यदि तो उन्हें उस प्रकार विदा करेगा जिस प्रकार परमेश्वर के लोगों के लिए उचित हो तो अच्छा करेगा। அதாவது இங்கே நாம் பார்க்கிறோம் வழிவிட்டு அனுப்புவது என்று தமிழில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. यहाँ पे लिखा है उनको विदा करना। ஆனா வழிவிட்டு அனுப்புவது பவுல் நிறைய அவருடைய நிருபங்களிலே சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். पौलुस देखिए अनेक जगह पे लिखा है जो विदा कैसे करते हैं। என்னை வழிவிட்டு அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லுவார். मुझे विदा करिए। உடனே நம்ம அவரை வழியே நம்ம யாரு தடுத்து வச்சு அவர் போக வேண்டியதானே. हमारे मन में ऐसा विचार आता है कि उनके रास्ते को किसने रोका, वो जा सकते ஆனால் थे। பவுல் இங்கே குறிப்பிடுவது அது அல்ல. लेकिन पौलुस यहाँ पर जो विदा कहते हैं उसका वो अर्थ नहीं है। அவர் புறப்பட்டு இன்னொரு ஊழியத்திற்காக போகிறார். उन्हें निकलकर दूसरा एक सेवकाई के लिए जाना है, அவருக்கு உதவி செய்து அனுப்புவது. उनको मदद करके भेजना। அதுபோல அவர் அங்கே சொல்லுகிறார். उस तरह यहाँ पर कहता है எபேசு காயுவினிடத்திலே சொல்லுகிறார், एबेसु की जो कायु है उनके पास कहता है வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். मुझे विदा करके भेजिए। அந்த யாருக்கு வழிவிட்டு அனுப்ப வேண்டும் என்பதை அவர் அங்கே கீழே குறிப்பிடுகிறார். किसको विदा करना चाहिए वो यहाँ पर लिखा है। அவர்கள் ஊழியர்களை குறித்து குறிப்பிடுகிறார். अपनी पासवान के बारे में लिखा है। அவர்கள் யார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். वो कौन है वो भी लिखा है। 7வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 7वें वचन में वो पढ़ते हैं அவர்கள் புறஜாதியாரிடத்திலே போய் தங்கள் ஊழியங்களை செய்தவர்கள். वे लोग अन्य जातियों में जाके अपने सेवकाई करने वाले, அவர்கள் அங்கே போய் ஊழியம் செய்கிறபடினாலே वहाँ पर जाके अपना सेवकाई निभाने के लिए அவர்கள் புறஜாதிகளிடத்திலிருந்து ஒன்றும் வாங்க மாட்டார்கள். अन्य जाति से वो कुछ नहीं लेते, ஒன்று வாங்கவும் முடியாது. और कुछ ले भी नहीं सकते। நம்முடைய மிஷனரி ஊழியங்களை எல்லாம் நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. हमारी मिशनरी की जो भी सेवकाई है वो देखते समय वहाँ पर सब इसी तरह है। நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். अब सब तमिलनाडु के हैं। இயற்கையாகவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிறதான எண்ணம் உங்களுக்குள்ளே ஊறி போனது. देखिए खुद के मन में है, पहले से ही परमेश्वर ने विचार डाला है कि परमेश्वर को देना चाहिए। அதனால அது உங்களுக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए आप लोगों को बताने की मुझे जरूरत नहीं। சிலர் நீங்கள் படித்து கொண்டீர்கள். कुछ लोग आकर सीख गए, ஏன்னா நம்ம சிஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் பாஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். क्योंकि हमारी ये जो सिस्टर देख रही है क्या तमिलनाडु के बारे में इतना बड़ा ही हो நீங்கள் रहा है। படித்து கொண்டீர்கள். आप लोग आके सीखे। ஆனால் வட மாநிலங்களில் இருக்கிறவர்கள் जो मध्य प्रदेश में வேற அதுக்கு மேல दूसरे இருக்கிறவங்க स्टेट में जो लोग हैं அவர்களுக்கு அந்த காரியம் தெரியாது. वो कार्य वे नहीं जानते, அதனால சொல்லி தந்தால் தான் தெரியும். सिखाएंगे तो ही उनको पता चलेगा। அதனால அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கர்த்தருக்கு கொடுப்பது என்பது அவர்களுக்கு அவ்வளவாக தெரியாது. इसलिए वे लोग नहीं जानते कि परमेश्वर को देना चाहिए। இன்னொன்னு அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறவர்கள், नहीं उनके वो बहुत गरीब ஏதோ ஒரு பாதிப்பிலே இருக்கிறவர்கள். कुछ समस्या के लोग हैं। சபைக்கு வந்தால் போதகர் ஏதாவது தருவாரா என்று சொல்லி வருகிற ஏழை ஜனங்கள். उनके मन में ऐसा सोच विचार है कि कलीसिया में आएगा तो पासवान कुछ हमें देगा। அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்முடைய மிஷனரிகள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். वैसा परिस्थितियों में हमारी मिशनरी लोग सेवकाई कर रहे हैं। அவர்களுக்கு வரும்போது ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டும். वे लोग आते समय उनके लिए कुछ देना चाहिए, ஏன்னா அவ்வளவு கஷ்டத்தோடு அவர்கள் क्योंकि வருகிறவர்கள். उतना कष्ट में वे आते हैं। அப்படிப்பட்ட இடத்திலே ஊழியம் செய்கிறவர்களுக்கு वैसी जगह पर जहाँ पे सेवकाई அதான் निभाते हैं மிஷனரிகள் அவர்கள், वे लोग मिशनरी है, அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். उन्हें हमें भलाई करना चाहिए। அதைத்தான் இங்கே பவுல் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ये पौल वचन के द्वारा वही हमें कहता है। அதை எபேசு காயுவுக்கு சொல்லுகிறார். एबेसु कायु को कहता है। எபேசு காயு அதை செய்கிறதை பார்க்கிறோம். एबेसु कायु जो है वो करता है, அதைத்தான் இந்த 3 யோவான்ல நாம் பார்க்கிறோம். वही हमने तीसरा यूहन्ना में அப்ப पढ़े। பாருங்க, முதலாவது பவுல் தனக்கு
நன்மை செய்த, அதாவது ஊழியருக்கு நன்மை செய்த காரியங்களை சொல்லி வருகிறார். पहला देखिए पौल जो पासवान को जो भलाई करते हैं उसको कहा. இந்த 3 யோவானிலே யோவான் சொல்லுவது இவ்விதமாக இருக்கிறது. तीसरा यूहन्ना में जो यूहन्ना कहता है इस तरह, மிஷனரிகளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். मिशनरी लोगों के लिए हमें भलाई करना चाहिए. இப்படி நாம அந்த ஊழியர்கள் வரிசையிலே ஊழியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். देखिए पासवान के जो है छोटे से लेके बड़े सबको हमें भलाई करना चाहिए, ஏனென்றால் அவர்கள் நமக்கு வசனங்களை உபதேசிக்கிறார்கள். क्योंकि वचन हमें सिखाते हैं. அடுத்தது மிஷனரிகளுக்கு உதவி செய்ய வேண்டும். दूसरे हम मिशनरी लोगों के लिए मदद करना चाहिए, ஏனென்றால் அவர்கள் புறஜாதிகளுக்கு வசனங்களை क्योंकि போதிக்கிறார்கள். वे लोग अन्य जातियों को वचन सिखाते हैं. இப்படி 2 விதங்களிலே நாம் தேவ ஊழியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ऐसा 2 तरीके में हमें पासवानों को मदद करना चाहिए. அதுதான் வசனத்தை உபதேசிக்கிறவர்களுக்கு நாம் செய்கிற நன்மை. देखिए हमें वचन जो सिखाते हैं उनके लिए हमें करने वाले जो भलाई. இப்ப பாருங்க, நன்மை செய்கிறவன் முதலாவது யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். देखिए भलाई करने वाले किसको पहला भलाई करना चाहिए वो हमने सीखे. இரண்டாவது நாம் யாருக்கு செய்ய வேண்டும் என்றால், दूसरा हमें किसे करना चाहिए. அந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, गलातियों की पुस्तक 6वां अध्याय 10 में पढ़ते हैं, வாசிங்க. इसलिए जहाँ तक अवसर मिले हाँ। हम सबके साथ भलाई करें, ம். विशेष करके विश्वासी भाइयों के साथ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள். यहाँ पे लिखा है विशेष करके विश्वासी भाइयों के साथ भलाई करें. நம்ம नन्மை செய்கிறோம். हम भलाई तो करते हैं. முதலாவது தேவ ஊழியர்களுக்கு, पहला जो पासवान है उनको, அதிலே ஒரு பகுதி மிஷனரிகளுக்கு, दूसरा भाग है जो मिशनरी लोगों के लिए, அடுத்தது விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்ய तीसरा है வேண்டும். जो विश्वासी भाइयों के घर पे, பரிசுத்தவான்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். जो पवित्रवान है, जो पवित्र लोग हैं उनको. இதையும் அந்த 3 யோவான் 5வது வசனத்திலே அந்த எபேசு காயு செய்கிறதை அங்கே யோவான் குறிப்பிடுகிறார். यहाँ पे भी तीसरा यूहन्ना 5वां वचन में एबेसु खाई जो वो कहता है, நீ சகோதரருக்கு நன்மை செய்தாய் என்று சொல்லுகிறார். तू भाइयों को भलाई किया, इस तरह कहता है. அப்ப பாருங்க, அப்படிப்பட்டதான நமக்குள்ளே வருகிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். देखिए हमारे भीतर जो भी आएंगे विश्वासी भाई उनको भलाई करना चाहिए. அவர்கள் தானே விசுவாச வீட்டார். वे लोग ही विश्वासी घराने हैं. நம்மோடு வந்து ஆராதிக்கிறவர்கள் விசுவாச வீட்டார். हमारे साथ जो मिलकर आराधना करते हैं वो विश्वासी भाई. நம்மோடு வந்து ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். हमारे साथ मिलकर आराधना करने वाले पवित्र लोग. இன்னும் நம்மை போன்று ஆவிக்குரிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பரிசுத்தவான்கள். हमारे जैसा जो आत्मिक जिंदगी बिता रहे वे लोग भी पवित्र लोग हैं. இரண்டாவதாக நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். दूसरी देखिए इस तरह विश्वासी भाइयों के घर में हमें भलाई करना चाहिए. அதிலே அவங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? उसमें वो किस तरह है. ஒருவேளை நம்மை விட பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கலாம். देखिए हमसे भी उनके पास कुछ कमियां हो सकती है, சில தேவைகள் உள்ளவர்களாய் उनकी இருக்கலாம். कुछ जरूरतें होगी, அதை நாம் பார்த்தறிந்து उसे हम जानकर என்னாலும் செய்ய முடியாவிட்டாலும் बहुत ज्यादा अगर नहीं करनी चाहिए, ஏதாவது ஒரு நாளாவது அவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். कभी ना कभी एक दिन तो हमें करना चाहिए. அதைத்தான் இங்கே விசுவாச வீட்டாருக்கு செய்கிற நன்மை, वही यहाँ पर लिखा है विश्वासी भाई को करने वाला நம்முடைய भलाई, சகோதரர்களுக்கு செய்கிற நன்மை. हमारे भाई बहन को करने वाले भलाई. அவர்களுக்கு நாம் எப்போதும் உதவுகிறவர்களாய் இருக்க வேண்டும். हमेशा उनकी मदद हमें करना चाहिए. சில நேரங்கள்ல சில அவசரங்கள், சில ஆபத்து நேரங்கள் அவர்களுக்கு ஏற்படும். देखिए कभी कभी कुछ आपत आती है, कुछ जरूरतें पड़ती है, ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்படும். कुछ ना कुछ जरूरत उनको आ पड़ती है. அப்பொழுது அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாய் இருக்க उस வேண்டும். समय हमें उनके लिए मदद करना चाहिए. இதுலயும் அப்படிதான், எல்லாரும் எல்லாத்தையும் வெளியே சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள். इसमें भी उसी तरह है, कोई सब कुछ बाहर नहीं बताते. சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள், बोलने वाले भी हो सकते हैं, சொல்லாமல் இருக்கிறவர்களும் இருப்பார்கள். नहीं बोलने वाले भी है. அதனால நம்ம விசாரித்து நம்முடைய விசுவாச வீட்டாருக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க इसलिए வேண்டும். हमें जानकर हमारे विश्वासी भाई बहन को हमें मदद करना चाहिए. இதை வந்து அந்த எபேசு காயு செய்தார். देखिए एबेसु की जो कायु व्यक्ति है उसने किया. அதான் யோவான் சொல்லுகிறார், நீ சகோதரனுக்கு நன்மை செய்வதிலே உண்மையாய் இருந்தாய். वही यूहन्ना उनके बारे में जो गवाही देता है,
तूने वैसा भलाई काम किया। இன்னும் ரோமர் 16:23 அந்த கொரிந்திய காயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. जो रोमर का 16:23 में जो कोरिन्थियों का जो कायु है उसके बारे में लिखा நாம் அதை है। ஏற்கனவே வாசித்தோம். हम पहले ही पढ़े थे। அவர் அந்த கொரிந்திய காயு பவுலுக்கு உதவி செய்தார். वो कोरिन्थियों की जो कायु व्यक्ति है पौलुस को मदद किया। பவுலுக்கு உதவி செய்ததோடு மாத்திரமல்ல, पौलुस को ही नहीं சபை அனைத்திற்கும் உதவி செய்தார் என்று सारे சொல்லப்பட்டிருக்கிறது. कलीसिया वाले को मदद किया। சபை அனைத்தையும் விசாரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सारे कलीसिया लोगों को मदद किया। அப்ப பாருங்க, அந்த கொரிந்திய காயு சபைக்கு முழுவதும் உதவி செய்திருக்கிறார். देखिए कोरिन्थियों के जो कायु व्यक्ति था पूरा कलीसियों को मदद किया। நாமும் அப்படி சில நன்மைகளை நம்முடைய சபை முழுவதற்கும் முடிந்தால் செய்யலாம். हम भी हो सके हम भी हमारे कलीसिया वाले को हम कर सकते हैं, அல்லது யாராவது சிலருக்கு நாம் செய்யலாம். नहीं तो चुनकर किसी लोगों को हम कर सकते हैं। இன்னும் பவுலை குறித்து சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, और पौलुस के बारे में इस तरह लिखा है। அவர் சில சபைகள்ல போய் ஊழியங்களை செய்யும் போது पौलुस कुछ कलीसिया में जाके अपना सेवकाई निभाते समय அவர் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு நான் திரும்பி போறேன், मैं यरूशलेम जा रहा हूँ, அங்கே போய் அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் वहाँ पे जाके मुझे मदद करना है, என்று சொல்லுகிறார். ऐसा वो कहते हैं। பாருங்க, ஏதோ உதவி செய்வதில் விசுவாசிகளுடைய பங்கு மாத்திரமல்ல, देखिए मदद करने के लिए विश्वासी लोगों की भाग नहीं, ஊழியக்காரர்களும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हमारे पासवान को भी वैसा मदद करना चाहिए। பவுலும் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அங்கே ரோமர் 15:25 நாம் வாசிக்கிறோம். देखिए रोमर का पुस्तक 15:25 में ऐसा लिखा है, उन्होंने 15:25 15:25 में लिखा है वो पवित्र लोगों को भी मदद किया। அப்ப பாருங்க, உதவி செய்கிறவர்கள் मदद करने वाले முதலாவது யார் நமக்கு வசனத்தை உபதேசிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். जो पहले हमें वचन सिखाते हैं, वचन की शिक्षा देते हैं, उन्हें हमें भलाई करना அதான் चाहिए। ஊழியர்களுக்கு செய்வது. वही सेवकाई पासवान को करते हैं। இன்னும் புறஜாதிகளுக்கு வசனத்தை உபதேசிக்கிறதான மிஷனரிகளுக்கு செய்வது. इतना ही नहीं, अन्य जातियों को जो शिक्षा देते हैं, जो मिशनरी लोग, उनकी भलाई करना இன்னும் चाहिए। இரண்டாவது வரிசையில நாம பார்த்தோம், हम दूसरे लाइन में देखे விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்வது. विश्वासी परिवार को हमें मदद करना நம்மோடு चाहिए। இருக்கிற சகோதரர்களுக்கு உதவி செய்வது, हमारे साथ जो है भाई बहन, उनको பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வது. पवित्र लोगों को இப்படிப்பட்டதான நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ऐसा भलाई हमें करना चाहिए। மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். तीसरा एक कार्य को हम அந்த जानेंगे। கலாத்தியர் 6:10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, गलातियों 6वां अध्याय 10 में लिखा है, யாவருக்கும் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए जहाँ तक अवसर मिले हम सबके साथ भलाई करें, विशेष करके विश्वासी भाइयों के साथ। பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். देखिए हम सबको भलाई करना चाहिए, அதை அதிகமாய் நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். अधिक से अधिक हमें ऐसा भलाई करना चाहिए। அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5:15 பவுல் சொல்லி தந்திருக்கிறார், इसलिए फर्स्ट तेसलोनिकियों पुस्तक 5वां अध्याय 15 में इस तरह लिखा है, இப்போ ஒருத்தர் உங்களுக்கு தீமை செய்தால் अगर कोई आपकी बुराई करे, தீமைக்கு நீங்கள் பதில் தீமை செய்யக்கூடாது. बुराई के बदले बुराई ना करे, நீங்க எல்லாருக்கும் எப்பவும் நன்மையே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. सदा सारे लोगों को भलाई करे। அதுல அழகாய் அவர் சொல்லி தந்திருக்கிறார், वहाँ पे अच्छे से शिक्षण दिया है, எல்லாருக்கும் செய்யுங்க, सबको कीजिए, எப்பொழுதும் செய்யுங்கள். हमेशा कीजिए। இதுதான் கொஞ்சம் வில்லங்கமான காரியம் செய்யறதுக்கு. ये कुछ आपद की बात है, எல்லாருக்கும் செய்யணும், सबको करना चाहिए, எப்பொழுதும் செய்யணும். हमेशा करना चाहिए। நம்ம அந்த ரிசீவிங் பாயிண்ட், அதாவது நல்ல தொடர்புகள் இருக்கும்போது செய்யறதுக்கு மனசு வரும். देखिए हमारी रिश्ता जब अच्छा रहता है तब हमारा मन करता है मदद करने को। இன்னும் யாவருக்கும் செய்யுங்கள்னு சொல்லும்போது அதுல யாருக்கு செய்யலாம், இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு நினைக்க தோணும். देखिए सबको अगर भलाई करना हो तो हमारे अंदर भीतर सोच आ जाती है किसको करना चाहिए और किसको नहीं करना चाहिए। அப்படிலாம் இல்ல, அவர் அழகாக சொல்லி தந்திருக்கிறார், वहाँ पे अच्छे से लिखा है, யாவருக்குள்ளும் सबको எப்பொழுதும் हमेशा நன்மை செய்யுங்கள். भलाई कीजिए, அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். इस तरह में बनना है। அதுல 2 யாவருக்கும் செய்வதில் 2 குறிப்பிட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். देखिए सबको भलाई करने के लिए मैं 2 कार्य बताना चाहता हूँ। அதுலயும் அந்த எபேசு காயுவை குறித்து 3 யோவான் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें भी लिखा है एबेसु को जो कायु है उनके बारे में 3 यूहन्ना में 5वां वचन में लिखा அந்த है, காயு அந்நியருக்கு நன்மை செய்தார். वो कायु जो है अन्य जाति की भलाई की। அந்நியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, अन्य जातियों लिखा है, அதாவது 3வது நபர். तीसरा व्यक्ति। இப்போ
நான் முதல்ல சொன்னதெல்லாம் நமக்கு தேவையானவர்கள். मैं जब अब तक कहा जो हमारे लोग, இப்போ நம்முடைய ஊழியக்காரர்களாகட்டும் அவர்கள் நம்மோடு உள்ளவர்கள், हमारे जो पासवान है हमारे साथ रहने वाले, விசுவாச குடும்பத்தார் சகோதரராகட்டும் பரிசுத்தவான்களாகட்டும் அவர்களெல்லாம் நம்மை சார்ந்தவர்கள். और विश्वासी भाई बहन जो पवित्र लोग हैं वो भी हमारे हैं. இதை தவிர மூன்றாவது நபர் இருக்கிறார். इसे छोड़कर तीसरा जो व्यक्ति है, அப்ப பாருங்க, அவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் उन இருக்க लोगों வேண்டும். को भी हमें मदद करना चाहिए. இவர்களை தவிர உள்ளதான அந்த மூன்றாவது நபர், ये सब छोड़कर जो तीसरा व्यक्ति है, அவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். चाहे वो कोई भी हो सकते हैं. குறிப்பாக அந்த அந்நியர் யார் என்று சொன்னால், वो अन्य जाति कौन है? அதாவது பிறன் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை அதுக்கு இருக்கிறது. वो दूसरे लोग, மற்றவன், दूसरे लोग. அடுத்தவன், இப்படி சில வார்த்தைகள் தமிழில் இருக்கிறது. ஓகே, அப்ப பாருங்க, அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். उन्हें भी हमें भलाई करना चाहिए. அவர்கள் யார் என்றால், वे लोग कौन है? நம்முடைய உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ जो हमारी मदद जिसको जरूरत पड़ती है, அவங்க தான் நமக்கு அந்நியர்களாய் இருக்கிறார். वे लोग ही हमारी अन्य, நம்முடைய உதவி யாருக்கு தேவையாய் இருக்கிறதோ हमारी मदद जिसकी जरूरत है, அவர்கள் தான் நமக்கு பிறன் என்று வேதமே சொல்லித் தருகிறது. वो वे लोग ही वो तीसरे लोग हैं, ऐसा पवित्र शास्त्र कहता है. அந்த நல்ல சமாரியன் சம்பவத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம். समारी के संभव में भी हम देखते हैं, தேவையில் யார் இருக்கிறார்களோ जो जरूरतपन पे है, அவர்களுக்கு நாம் நல்ல ஒரு சமாரியனாக இருக்க வேண்டும். वे लोगों को हमें एक சமாரியனாக இருக்க வேண்டும். सामरी बनना है. அப்ப பாருங்க, இது நாம் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். देखिए हर प्रतिदिन ऐसा इस तरह की भलाई हमें करना அங்க चाहिए. போய் நம்ம வந்து யார் எந்த ட்ரெஸ்ஸு என்ன ஏது அதெல்லாம் இல்லை. हम जाके वहाँ पर कौन है तो क्या किधर से है कैसा एड्रेस वो सब नहीं जानना. அவங்க ஒரு தேவையில் இருக்கிறாங்க, वो एक जरूरत के साथ है, அவங்க ஒரு ஆபத்தில் இருக்கிறாங்க, एक विपद के साथ है, ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ளே இருக்கலாம். कुछ समस्या के साथ है. இன்னைக்கெல்லாம் பாருங்க, மழை காலமாக இருக்கிறது. लेकिन इन दिनों में इतना बारिश हो रहा है. இந்த சாலை வழியாய் போகும்போது பார்த்திருக்கலாம், हम रोड की तरफ से जाते हैं तो हम देखते हैं அந்த ரோட்டோரத்தில் தங்கி இருக்கிறவர்கள் अनेகர் இருக்கிறார். रोड के साइड में कितने लोग हैं. அவர்கள் எல்லாம் பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து கட்டி கொண்டு देखिए वो प्लास्टिक पेपर से अपना टेंट बना के वहाँ पर அதுக்கு रहते கீழே हैं, குடியிருக்கிறார்கள். उसके नीचे वो रहते हैं. மழைக்காலம் இல்லாட்டி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சும்மா அப்படியே திறந்த வெளியில் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, நிறைய பேர் பார்க்கலாம் இந்த இடங்கள். बारिश नहीं तो उनको समस्या नहीं. देखिए बारिश में कितना तकलीफ उठाते हैं. பாருங்க, மழைக்காலம் வரும்போது जब बारिश के समय आता है மிகுந்த கஷ்டத்தோடு அதுக்குள்ளே ஒரு சின்னதா உள்ள நுழையிற அளவுக்கு உட்காந்து நுழையிற அளவுக்கு ஷெட் மாதிரி பண்ணிட்டு உள்ள உட்காந்துருக்கிறாங்க. देखिए बारिश में वे लोग कितना तकलीफ झेलते हैं. நம்ம வீட்டில் இருக்கிறதே சில வேளைகளில் ஒரு மாதிரி இருக்கு மழை நேரத்தில். हम इतना अच्छे घर पे होकर भी हमें जब बारिश के समय अच्छा नहीं लगता. அவங்க அங்கே தான் சாப்பிட்டு கொள்ளணும், वे लोग उधर ही खाना भी அங்கேயே खाना है, சமையல் பண்ணி கொள்ளணும். वहाँ पर खाना भी எவ்வளோ पकाना है. கஷ்டங்கள் இருக்கிறது. कितना कष्ट है சின்ன सोचिए. சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள், छोटे छोटे बच्चों को சின்ன रखे சின்ன हैं, வேலைகளை செய்து பிழைத்து छोटे கொண்டிருக்கிறார்கள். छोटे काम करके अपने जिंदगी बिताते சில हैं. வேலைகளில் அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த பிளாஸ்டிக் சீட்டு கூட ஓட்டையா இருக்கு. देखिए वो जो प्लास्टिक से कवर किया है वो भी होल रहते हैं उसमें. அப்படி நம்மால் முடிந்தால் அந்த ஒரு பிளாஸ்டிக் சீட்டை கூட எங்கேயாவது கிழிஞ்சிருக்கிற சீட்டை பார்த்தா வாங்கி கொடுத்துட்டு வரலாம். हो सके हम उनको भी मदद कर सकते நான் हैं. ஒரு வழியை சொல்லி தர்றேன், एक रास्ता मैं बताता இப்படி हूँ. நிறைய நீங்க நினைச்சா செய்யலாம். सब सोचेंगे तो बहुत कुछ हम பாருங்க, भलाई அவங்க कर ஒரு सकते हैं. தேவையில் இருக்கிறார்கள். देखिए वे लोग जरूरत के साथ है. அங்க போய் நம்ம ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. वहाँ पे जाके उनका हिस्ट्री जगह இவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க, என்ன செய்யறாங்க, எது பண்றாங்க, அதெல்லாம் இல்ல. ये कौन है किधर से आया इसका खानदान क्या है वो सब नहीं जानना. ஒரு கஷ்டத்துல இருக்கிறார்கள். ये लोग कष्ट पे है. அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்ல நம்மனால என்ன முடியுமோ அதை செய்து விட்டு देखिए வந்து उसी समय हमसे जो मदद हो सकता है हम कर सकते हैं. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உடனடியாக நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். हर जगह पे जो जरूरत के साथ है उनको हम मदद कर सकते हैं. இந்த இப்படிப்பட்ட நன்மைகளை தான் அன்றைக்கு ஒரு சமாரியன் செய்தார். इसी तरह का भलाई उस दिन वो सामरी करता था. ஒருவன் காயப்பட்டு கிடக்கிறான், देखिए एक मार लगा हुआ व्यक्ति पड़ा है, அவனை யாரும் நல்லா பார்க்கல. उसे कोई भी ध्यान नहीं दिया. அவங்க உடனே அங்க அந்த சமாரியன் நின்று அவர்களுக்கு உதவி செய்தான். देखिए उस जगह पर वो सामरी खड़े होकर उसने मदद की. அப்படிதான் நம்மளோ அப்படி யாராவது ஒருவர்
நம்ம ரோட்ல போகும்போது வரும்போது பாதிக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் நம்மால் இயன்ற உதவி. उसी तरह हम भी जो रोड पे आते जाते किसी को देखते हैं मदद के लिए, तो हमें भी तुरंत मदद करना चाहिए। நம்மால் இயன்றதான நன்மைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். जो हमसे हो सके वैसा मदद करें। இந்த ராகாப்பை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். रागाब के बारे में पवित्र शास्त्र में लिखा है, அங்கே அந்த வேவுகாரர்கள் அவர்கள் வீட்டிற்குள்ளே வந்தார்கள். जो जासूस है उनके घर पे आए। அந்த வேவுகாரர் தப்பி போவதற்கு அந்த ராகாப் நன்மை செய்தார்கள். देखिए वो उनको बचाने के लिए रागाब ने मदद की। அது பாருங்க, ஒரு நாள்ல அந்த ராகாப்புக்கே நன்மையாய் வந்து விட்டது. देखिए वो पीछे दिन में वो रागाब को जो वो भलाई निकला। இந்த போவாஸ் என்பவர் ரூத்தை குறித்து தெரியாதவருக்கு ये पोवास जो रूत के बारे में नहीं जानता, அவர் அந்த ரூத்துக்கு நன்மை செய்தார். देखिए वो रूत को उसने मदद किया। இப்படி நம்ம பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாய், அந்நியருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். देखिए इस तरह हमें अन्य जातियों को मदद करना चाहिए। கடைசியாக நம்ம யாவருக்கும் நன்மை செய்வதில் இன்னொரு காரியம் இருக்கிறது. हम सारे लोगों को भलाई करना चाहिए, उसमें और एक कार्य है। மத்தேயு 5:44 சொல்லப்பட்டிருக்கிறது. मैथ्यू का सुसमाचार पुस्तक 5वां अध्याय 44 वचन, அதுல நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, जब पढ़ते समय इस तरह लिखा है, நம்ம யார் பகைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். परंतु मैं तुमसे ये कहता हूँ कि अपने बहरियों से प्रेम रखो और अपने सताने वालों के लिए प्रार्थना करें। அங்கே அது இந்தியில ஒரு தெளிவான அந்த வார்த்தை தமிழ்ல சொல்றது போல சொல்லப்படாவிட்டாலும் இங்கே நாம் வாசிக்கிறோம், தமிழ்ல வாசிக்கிறோம், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். देखिए आपके साथ जो विरोध करते हैं उनको भलाई कीजिए। யார் நம்மை விரோதிக்கிறார்கள், जो हमें हमारे साथ विरोध யார் நம்மை பகைக்கிறார்கள், जो हमारी बहरी है, அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். उन्हें हमें भलाई करना चाहिए। ரொம்ப ஸ்பெஷலா பண்ணணும் அவங்களுக்கு தான். उनके लिए स्पेशल तरीके से करना चाहिए। அல்லேலூயா. आमीन। பாருங்க, தாவீது சவுலுக்கு 2 முறை நன்மை செய்தார். देखिए दाऊद साउल को 2 बार मदद की। 2 வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைத்தது. देखिए 2 रास्ते मिले। என்ன வாய்ப்புன்னா சவுலை கொன்று போடுகிறதான வாய்ப்பு. उस साउल को मारने के लिए मौका मिला। சவுல் தாவீதை கொல்லும்படியாக சுற்றி கொண்டே இருக்கிறார். जो साउल जो है वो दाऊद को मारने के लिए घूम फिर रहा था। ஆனா 2 வாய்ப்பு கிடைக்கிறது சவுலை கொல்லும்படியாக தாவீதுக்கு. देखिए दाऊद को 2 बार मौका मिला साउल को मारने के लिए। எனக்கு தீமை செய்கிறவன் சவுல், मुझे जो विरोध करने वाला जो साउल, ஆனால் அந்த தாவீது சவுலுக்கு தீமை செய்யவில்லை. देखिए वो दाऊद देखिए साउल को उसने उसकी बुराई नहीं की, நன்மை செய்தார். उसने भलाई की। ஒரு இந்த இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது इस भाग में हम देखते समय தீமை செய்யாமல் இருந்தாலே அதுவே நன்மை செய்யறது தான். हम बुराई नहीं करेंगे वो ही हमारा भलाई है। வேற ஒண்ணுமே செய்யல தாவீது. बाकी वो कुछ नहीं किया। அவர் தீமை தான் செய்யல, देखिए वो बुराई नहीं किया, அதுவே பெரிய நன்மை. वो ही बड़ा भलाई है। இது அதாவது இந்த பகைக்கிறவங்களுக்கு செய்யறது தான் ஒரு இதுவே ஒரு பெரிய நன்மை தான். देखिए जो हमारे विरोध करते हैं उनको हम कुछ नहीं करेंगे, वही सबसे அவங்களுக்கு बड़ा भलाई பதிலுக்கு है। பதில் நம்ம செய்யாம இருந்துட்டாலே उनके बदले में अगर हम नहीं करेंगे तो அதுவே பெரிய நன்மை. वो ही सबसे बड़ा भलाई। அல்லேலூயா. आमीन। அப்ப பாருங்க, இது இங்கே நம்ம அப்படிப்பட்டவர்களாயும் இருக்க வேண்டும். हमें इस तरह भी रहना चाहिए। இந்த தாவீது அதோட விட்டுறல, दाऊद उसी में नहीं छोड़ा, சவுலுக்கு நன்மை செய்ததோட விட்டுறல, साउल को भलाई किया उतना ही नहीं, அவர் மோவிபோசேத் என்று சொல்லப்படுகிறதான அந்த சவுலின் வம்சாவளியில் உள்ள ஒரு நபரை எடுத்து அவருக்கு நன்மை செய்கிறார். देखिए दाऊद उतने ही नहीं छोड़ा, जो मोवीबोसेत नाम का एक व्यक्ति को भी उसने भलाई किया। அந்த நபரை கூப்பிட்டு வந்து தன்னோடு இருக்க வைக்கிறார். वो व्यक्ति को लाया, अपने साथ वो रखता है। அப்படிப்பட்டதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். वैसा कार्य को हम देखते हैं। அந்த யோனத்தான் வழியாக அவர் அந்த மோவிபோசேத்துக்கு நன்மை செய்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். योनातान जो है उसके द्वारा जो मोवीपोसेत उनका जो लड़का है उनको, இவன் சவுலுடைய குடும்பம் தானே. ये साउल का परिवार था। சவுல் வாழ்நாள் முழுவதும் என்னை துரத்திட்டே இருந்தான்ல, ये साउल जिंदगी भर मुझे मारने के लिए दौड़ எனக்கு रहा தீமை था, செய்து கொண்டே இருந்தார்ல, मेरा बुराई कर रहा था। அவனுடைய வம்சத்தை இல்லாம ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தாவீது நினைத்திருக்கலாம். दाऊद ऐसे भी कर सकता था कि उसके वंश को मिटा सकता था, ஆனா அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். लेकिन वो ढूंढ कर निकालता है। யாராவது இருக்காங்களா நான் நன்மை செய்யணும், उसके परिवार में अगर कोई है क्या उनकी भलाई करने के அந்த வாரிசுக்கு நன்மை लिए, செய்கிறார். उसका जो वारिस है उसको वो मदद करता है। இன்னும் சீமேயி என்கிறதான ஒரு மனிதன் தாவீதை தூஷிக்கிறான்.
उतना ही नहीं, सीबई नाम का एक व्यक्ति है, वो दावीद का निंदा करता அவன் है, எதிராக பேசுகிறான், उसकी निंदा करता है, அவனுக்கு நன்மை செய்கிறான். उसको भी वो भलाई करता है। இன்னும் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, उतना ही नहीं, यूसुफ के बारे में लिखा है, சகோதரர்களாம் குழியிலே தூக்கி போட்டவர்கள், अपनी भाइयों के द्वारा वो खड्डे में फेंका கொல்ல गया, வேண்டும் என்று நினைத்தவர்கள், उसको मारने वाले थे, ஈவு இரக்கம் இல்லாம விற்று उसको போட்டவர்கள். दया मया नहीं, उसको बेच डाले। ஆனா அவர் அங்க சொல்றாரு, लेकिन वो वहां पर कहता है, நீங்க ஒண்ணும் செய்யலப்பா. आप लोग ने मुझे कुछ नहीं किया। பாருங்க, தீமை செய்தவர்களை பார்த்து யோசேப்பு பேசுற காரியம், देखिए, जो बुराई किया उनको देखकर यूसुफ कहता है, இது நீங்க எல்லாம் ஒண்ணுமே செய்யல, आप लोग ने कुछ नहीं किया, ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने मुझे यहाँ पर लाया। அல்லேலூயா. आमेन। ஆனா இன்னைக்கு சிலர் பேசுறது எப்படி தெரியுமா? लेकिन कुछ लोग आज कैसा बात करते நான் हैं, இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான். मैं आज ऐसा हूँ तो उसका कारण तू ही है। நல்லா பேசுற வார்த்தை இல்ல இது, ये अच्छा शब्द नहीं है, இது வேற மாதிரி பேசுற ये வார்த்தை. दूसरा शब्द है। நான் இப்படி போனதுக்கே காரணம் நீதான். मैं इस तरह हुआ, इसका वजह तू है। ஆனா யோசேப்புக்குள்ள அந்த எண்ணமே இல்லை. देखिए, यूसुफ के अंदर ऐसा सोच विचार नहीं था। ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வந்தார், परमेश्वर ने मुझे यहाँ पर लाया, இன்னைக்கு எல்லாருக்கும் நன்மையாய் மாற்றி இருக்கிறார். आज सबके लिए वो भलाई बनाया। நம்முடைய எண்ணம் அப்படிப்பட்டதா இருக்கு. हमारा सोच विचार भी उस तरह ही இந்த रहना யோசேப்பு चाहिए। நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம் தெரியுமா? अगर यूसुफ अगर सोचता तो क्या कुछ भी कर सकता था, அவங்க அவ்வளவு பேர் இவங்க காலில் விழுகுறாங்க. क्योंकि वो सारे लोग आके उसके दंडवत करते हैं। கொஞ்சம் லைட்டா முதல்ல சில வேலைகள் எல்லாம் சும்மா ஒரு காரியத்திற்காக செய்தார். पहला आके थोड़ा कुछ कार्य ऐसे ही नाम के लिए किए। நம்ம அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். हम जो पढ़ते हैं वचन को वो अच्छी तरह से लिखा है, எல்லாத்தையும் கொண்டு வந்தார். सारे लोगों को ले आता है, எல்லாரும் அந்த யோசேப்பை பணிந்து கொண்டார். सारे लोग उसकी दंडवत करते ஆனா हैं, ஒருத்தருக்கும் ஒரு தீமையும் செய்யல. लेकिन किसी को भी उसने कुछ बुराई नहीं की। அவங்க வியாபாரம் அந்த தானியங்கள் வாங்க வரும்போது கூட जो दान खरीदने के लिए आते हैं, அவங்களுக்கு நன்மையை தான் செய்து அனுப்புனார். उसको भलाई कर करके भेजा, ஒரு தீமை கூட செய்யல. एक भी बुराई काम नहीं की। அப்படி யோசேப்பு சகோதரர்களுக்கு நன்மை செய்தார். ऐसा उस तरह यूसुफ ने अपने भाई लोग के ஏன்னா साथ அந்த किया, அந்த பகை உணர்வு அவருக்குள்ள இல்லவே இல்லை. क्योंकि उसके अंदर वो बुराई का मन नहीं था, கசப்பான உணர்வு அவருக்குள்ள இல்லவே இல்லை. कड़वाहट नहीं था। எல்லாம் ஆண்டவர் தான் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் அவர். सब परमेश्वर करता है, ये सोच विचार में था, அதனாலதான் அவரால் அந்த நன்மைகளை செய்ய முடியும். इसलिए यूसुफ से वो भलाई करने के लिए हुआ। பாருங்க, நம்ம மூன்றாவது பார்த்த காரியம், देखिए, हमने तीसरा जो कार्य நம்ம देखा, எல்லாருக்கும் நன்மை செய்ய सारे வேண்டும். लोगों को हमें भलाई करना குறிப்பாக चाहिए, பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். खास करके अन्य जातियों को। அதுல ரெண்டு, அதாவது பிறருக்கு நன்மை செய்யணும், दूसरे को भी करना है, இன்னொன்னு பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும். जो हमारे विरोध करते हैं उनको நம்ம பிறனுக்கு செஞ்சிருவோம், हम दूसरे को तो कर सकते ஓ हैं, கஷ்டத்துல இருக்கிறாங்களே वो कितना कष्ट पे है செஞ்சிருவோம் அப்படி. चलो कर देते हैं। ஆனா அந்த தீமை செய்கிறவர்களை பார்த்தால் लेकिन जो बुराई करते हैं उनको देखेंगे तो கை நீளுமா, आपका हाथ बढ़ेगा, முகம் திரும்புமா, आपका मुंह मुड़ जाएगा, இருதயம் இறங்குமா, आपका हृदय में वो दया आएगा, ஒண்ணுமே வராது. कुछ भी नहीं होगा। ஆனா அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லி लेकिन தருகிறது. उनकी भी भलाई करना चाहिए, ऐसा पवित्र शास्त्र कहता பாருங்க, है। நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். देखिए, भलाई करने वाला परमेश्वर की ओर से है। அந்த நன்மை செய்கிறவன் யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். भलाई करने वाला किस किस को करना चाहिए उसके बारे में हमने நமக்கு पढ़े। யார் உபதேசிக்கிறார்களோ அந்த ஊழியர்களுக்கு நாம் நன்மை செய்ய हमें வேண்டும். जो उपदेश देते हैं, जो हमारे पास हो, उनकी भलाई करें। புறஜாதியாருக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். जो अन्य जातियों को जो शिक्षा देते हैं, जो मिशनरी लोग, उनकी भलाई करें। அவர்கள் தான் மிஷனரிகள். அப்புறம் பாருங்க, இரண்டாவதாக விசுவாச வீட்டாருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். दूसरा, जो हमारे विश्वास के घराने, जो भाई बहन, उनकी, நம்மோடு ஆராதிக்கிறவர்கள், हमारे साथ आराधना करने நம்முடைய वाले, சகோதரர்கள், हमारे भाई बहन, பரிசுத்தவான்கள், जो पवित्र लोग, இவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாய் उनकी भी இருக்கிறோம். हमें भलाई करना चाहिए। மூன்றாவது, நாம் யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். तीसरा, हमने देखिए हम सभी लोगों की मदद करना चाहिए। அதிலே பிறராய் இருக்கலாம், उसमें जो अन्य जातियां हैं, தீமை செய்கிறவர்களாய் जो हमारी बुराई करने वाले, எல்லாருக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாய். सारे लोगों को हमें भलाई करना அது चाहिए। ஒரு பலி என்று வேதம் उसे சொல்லுகிறது. एक बलि करके पवित्र शास्त्र कहता है। அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போமா? इस तरह हमें बनना चाहिए। எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். सब आंखें बंद करके हम प्रार्थना करेंगे। இந்த வேளையிலே நாம் இப்படிப்பட்டதான நன்மைகளை செய்ய கர்த்தர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். इस समय ऐसा मदद, ऐसा भलाई हमारे अंदर उत्पन्न हो, ऐसा परमेश्वर हमें राह देखता है। இது ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பக்தி என்று ये சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के सामने इसे एक भक्ति कहा गया है। நம்ம பரிசுத்த
பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்கிறோம். देखिए हम पवित्र जिंदगी बिताते हैं, இதற்கு இணையானதுதான் நன்மை செய்வது. देखिए इसके इसके अनुसार ही हमें भलाई करना है। இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு இணையானதுதான் தான தர்மங்களை செய்வது. देखिए ये पवित्र जो जिंदगी है इसी में हमें हमारा जुड़ा है। ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देखिए हम प्रार्थना करेंगे। அப்பா, நாங்கள் தேவ ஊழியர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். हे पिता, हम पासों को मदद करना चाहिए, புறஜாதிகளுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். अन्य जातियों को जो शिक्षा देते हैं उनकी मदद करना चाहिए, எங்கள் சபைக்கு நாங்கள் நன்மை செய்ய हमारे வேண்டும். कलीसिया वाले को हमें भलाई करना है, விசுவாச வீட்டாராகியவர்களுக்கு செய்ய जो வேண்டும். हमारे विश्वासी घराने हैं, சகோதரர்களுக்கு நன்மை செய்யணும். भाई बहन को, இன்னும் யாவருக்கும் நாங்கள் நன்மை और செய்யணும். सारे सभी को हमें भलाई करना है। அதிலே பிறராய் இருக்கிற எங்கள் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நாங்கள் जो செய்யணும். मदद की जरूरत है वे लोगों को, எங்களுக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கும் நாங்கள் செய்ய வேண்டும். हमारी जो भी बुराई करेंगे वे लोगों को भी हमें भलाई करना நம்மை है। தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். हमें दीनता से सौंप के हम प्रार्थना करेंगे। அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ये लोग परमेश्वर के लोग हैं, நன்மை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். जो भलाई करते हैं वो परमेश्वर के प्रिय लोग हैं, அவர்கள் தேவனால் वो உண்டானவர். परमेश्वर के ओर से है। நாம் தேவனால் உண்டானவர்களானால் अगर हम परमेश्वर के ओर से है तो நன்மை செய்கிறவர்களாயிருப்போம். हमें भलाई करना चाहिए। எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். इस स्वर्गीय पिता, हम पूरे मन से आपको धन्यवाद देते हैं। இந்த நாளிலே நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். इन दिनों में हमें भी मदद करने वाले बनना है प्रभु। நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி தியானி. भलाई करने वाला परमेश्वर के ओर से है करके लिखा है पिता। அது தேவன் பிரியமாய் இருக்கிற பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें परमेश्वर प्रसन्न होते हैं वो भली करके लिखा है पिता। நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவரே. हम भी हर एक लोग हमें भी भलाई करना है। யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். किसे भलाई करना चाहिए वो हमने पढ़े। அப்படி நாங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய इसी வேண்டும். तरह हम सारे लोगों को मदद करने वाले बने। எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. आपके हाथ में सौंपते हैं நாங்கள் परमेश्वर। எந்த பகுதியில இதுல இன்னும் வளரவில்லையோ जिस भाग में हम नहीं बढ़े, வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர். बढ़ने के लिए तू सहायता कर। இந்த நாளிலே வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. इन दिनों में आए हर एक को परमेश्वर आशीष से भर दे। கர பராக்கிரமங்களை செய்யட்டும் ஆண்டவரே. आपका सामर्थ्य हाथ बड़ा काम करने पाए। கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்வீராக. अद्भुत काम कीजिए परमेश्वर, நம்முடைய நாம மகிமைப்படட்டும். आपकी नाम की महिमा होने पाए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।